நீங்கள் இன்னும் எமரஸ் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லோகோவை நம்ம எதில் எடிட் பண்ண போகிறோம்னா Pixallabல தான் எடிட் பண்ண போகிறோம். Pixallab உங்கள்கிட்ட இல்லைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ரம் கேலரியை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நான் கொடுத்துருக்க இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை நான் செட் பண்ணி வைக்கிற மாதிரியே செட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ரைட்டில் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா மனுஷ பொம்மை போட்டிருக்கோம், ரேஸ்னு மனுஷ பொம்மை போட்டிருக்கோம். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கிளிக் பண்ணிவிட்டு அதை எனேபிள் பண்ணுங்கள். எனேபிள் பண்ணோன்னே அந்த ஒயிட் கலரில் உள்ள இமேஜ் வந்து ஒயிட் கலரில் உள்ளதெல்லாம் இரேஸ் ஆகிடும். அந்த இமேஜை சென்டராக செட் பண்ணி வச்சுக்கோங்க. திரும்பவும் ப்ளஸ் மார்க் கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ரம் கேலரியை செலக்ட் பண்ணிவிட்டு நான் கொடுத்துருக்க ரெக்டாங்குலர் இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ரெக்டாங்குலர் இமேஜை நான் செட் பண்ணி வைக்கிற மாதிரியே செட் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ளஸ் ஆப்ஷனுக்கு பக்கத்தில் உள்ள லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா சைடில் ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனோடனே லாக்கு பக்கத்தில் உள்ள சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு ரெண்டு பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல, அந்த ஆப்ஷன் தான் டூப்ளிகேட் ஆப்ஷன். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா இன்னொரு ரெக்டாங்குலர் இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகிடும். புதுசாக அந்த ரெக்டாங்குலர் இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு சைடில் உள்ள ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா டீ மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும், கலர்னு எழுதியிருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து ஒயிட் கலரில் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒயிட் கலரில் செலக்ட் பண்ணிவிட்டு அதை நான் செட் பண்ணி வைக்கிற மாதிரியே செட் பண்ணி வச்சுட்டு டிக் மார்க் கிளிக் பண்ணிடுங்க. திரும்பவும் ப்ளஸ் மார்க் கிளிக் பண்ணிவிட்டு நான் கொடுத்துருக்கேன் ப்ளஸ் மார்க்கு கிளிக் பண்ணிவிட்டு கேலரி ஃப்ளம்மை செலக்ட் பண்ணிக்கிட்டு நான் கொடுத்துருக்கேன் ரெக்டாங்குலர் பாக்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா மனுஷ பொம்மை போட்டு எரேஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதை எனேபிள் பண்ணுங்கள். அந்த பாக்ஸை நான் செட் பண்ணி வைக்கிற மாதிரியே செட் பண்ணி வச்சுருங்க. க்ராப் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையானதை மட்டும் க்ராப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் க்ராப் பண்ணி வைக்கிற மாதிரியே க்ராப் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட்டில் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா எரேசர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. எரேசர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா அந்த டாப்பில் உள்ளதை மட்டும் எரேஸ் பண்ணுங்கள். டாப்பில் நான் எரேஸ் பண்ணுறதை மட்டும் எரேஸ் பண்ணுங்கள். எரேஸ் பண்ணிவிட்டு சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் டு கேலரியை செலக்ட் பண்ணிவிட்டு இமேஜ் வந்து சேவ் பண்ணி வச்சுருங்க. திரும்ப ஒரு புது பேஜ் ஒன்று ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ளஸ் மார்க்கு கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ரம் கேலரியை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ எடிட் பண்ண இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அந்த இமேஜை நான் செட் பண்ணி வைக்கிற மாதிரியே செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா எரேஸ் கலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதை எனேபிள் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த ஒயிட் கலரில் இருந்தது வந்து எரேஸ் ஆகிடும். அந்த லாஸ்ட்டாக ஃபோர்த்தாக ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, ரெண்டு பாக்ஸ் மாதிரி, அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் வந்து டிரான்ஸ்பரண்ட்னு ஒரு ஆப்ஷன் ஃபஸ்ட்டில் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த இமேஜ் வந்து டிரான்ஸ்பரண்ட் ஆகிடும். வந்து நான் நம்மளோட சேனல் நேமை வந்து ஆட் பண்ண போகிறோம். ப்ளஸ் மார்க் கிளிக் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் ஆப்ஷன் போங்க. எடிட் ஆப்ஷன் போய்ட்டு உங்களோட சேனல் நேமை டைப் பண்ணி டன்னு கொடுங்க. நான் வந்து என்னோடய சேனல் நேம் எம்ஆர்எஸ் டெக்கை வந்து கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்துட்டு கலர் ஆப்ஷன் போய்ட்டு பிளாக் வச்சுக்கோங்க. ஃபாண்ட் ஆப்ஷன் போய்ட்டு உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த டெக்ஸ்ட்டை வந்து நான் செட் பண்ணி வைக்கிற மாதிரியே செட் பண்ணி வச்சுருங்க. செட் பண்ணி வச்சுட்டு சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அஸ் இமேஜை கொடுத்துட்டு சேவ் டு கேலரி செலக்ட் பண்ணிவிட்டு அந்த இமேஜை சேவ் பண்ணிடுங்க உங்களோட ஃபோனுக்கு. திரும்ப புதுசாக ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஷேப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு அந்த பாக்ஸ் வந்து உங்களோட ஃபுல்லாக அந்த பாக்ஸ் வந்து செட் ஆகிற மாதிரி ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் பண்ணிடுங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா டெக்ஸ்சர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆல்பம் மாதிரி இருக்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஆல்பம் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நான் கொடுத்துருக்க இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் டிக் மார்க் கிளிக் பண்ணிவிட்டு அதில் பேக் வந்துங்க. திரும்ப ப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம கேலரியை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம எடிட் பண்ணி வச்சுருந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அந்த இமேஜை நான் செட் பண்ணி வைக்கிற மாதிரியே சென்டராக செட் பண்ணி வச்சுக்கோங்க.